எனக்கு இன்சிடென்ட்டு மொத்தத்தில் ஆக்சிடென்ட்டு. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உயிரே போயிருக்கு தம்பி, மிஸ் ஆகிருந்தா அன்றைக்கி. நம்ம இவ்வளோ பேரோட பழகுறோம், எல்லார்ட்டையும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இவங்க எல்லாம் எப்படி கேரக்டர் இருக்குங்க. பட் ரொம்ப ரத்த சொந்தத்தில் உள்ளவங்க நமக்கு எதிர்பார்க்க முடியாமல் அட்டாக் பண்ணக்கூட நம்ம ஜூன் 1 என்னோடய பிறந்தநாள் கொண்டாடுறதில்ல, சிம்பிளாக கொண்டாடுவோம். அங்கே குமரன் ஏஜென்சி சொன்ன இல்லையா ஆயகரம், அவர் தான் ரொம்ப பிரசித்தியமாக என் பிறந்தநாளை கொண்டாடுவார். நான் ரொம்ப ஈஸியாக எல்லாரையுமே நம்புவேன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன். நான் வக்கீல் தான், நான் கேஸை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நமக்கே ஒரு கேஸ் வரக்குள்ள தான் நமக்கு அதோட வலி என்னன்னு தெரியும். நம்ம டாக்டராக இருக்கலாம், டாக்டருக்கு வியாதி வரக்குள்ள தான் அவனுக்கு தெரியும். நம்மளை எதுக்கிறது எதிரியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணி பார்த்துடலாம் தம்பி, போட்டு பார்த்துடலாம். அது சண்டையாக இருந்தாலும் சரி, எல்லா எதுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, என்றைக்கும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பொறுமையாக போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லது. இதில் அதை நம்ம பயந்துட்டோன்னோ பணிஞ்சிட்டோன்னோ அர்த்தம் இல்லை. அகழ்வாரை தாங் நிலம் போல் இருக்கணும். இப்போ நான் பொதுவாக இப்போ யாருக்கிட்டையும் அவ்வளோ ஒப்பீனியன்டாகலாம் இருக்க மாட்டேன். எப்படி சொல்கிறது, என்னை கட்டி வைக்கலாம் முடியாது. நான் ஒரு விருப்பப்பட்டால் இருப்பேன்னா போயிடுவேன். பட் அவங்க என் மேலே அவ்வளோ ஒரு அன்பு எடுத்து வச்சு விட்டாங்க. நான் நல்லா இருக்கணுங்கிற ஒரு மனநிலை தான். அதனால் அண்ணன் தான். ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடித்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் தேசிய விருதுக்கு தயாராகிருக்கு. நான் நடித்தது தான். நானே 2-3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கேன். டைம் இல்லை, உண்மையாக சொன்னால் டைம் இல்லைன்னு. கேமராமேன் நீங்களாம் இருக்குது, அருமையாக எடுத்துடலாம். ஸ்கிரிப்டெல்லாம் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் எடுக்க டைம் எடுத்துடலாம். அப்போ அது வேதாரண்ய மேஜிஸ்ட்ரேட்டு இந்த பிட்வீன் கேப்பில் என்னைய செல்லில் டிவியில் பார்த்துருக்காரு. ஏன்னா தெரியும், யூடியூப் ஸ்க்ரால் பண்ணாதவங்களே கிடையாது, பார்த்துருக்காரு. நான் உங்களை அன்றைக்கே யோசித்தேன், எங்கேயோ பார்த்தோன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு டிவியில் பார்த்தேன், நல்லா தான் பேசுகிறீங்க, நிறையா படிங்க, நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இடதுக்கு அது கேட்காது, வேணால் கேமரா காட்டு, இந்த பக்கம் தெரியும். இடதுக்கு அது கேட்காது. அது வாழ்நாள் முழுக்க குணமாகவே இருக்குது. ஏன்னா நான் மெய்யழகன் தான். என்னை எல்லோரும் கிரிமினலாக வில்லங்கமாக நினைப்பாங்க தம்பி. ஆனால் எனக்கு உண்மையிலே எதுவும் தெரியாதுங்கிறது தான் உண்மை. அப்போ நான் தவறாக திட்டேன். திட்டி இருக்கக்கூடாது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. தப்பு நம்மளோட வயசில் மூத்தவங்க தான். நம்ம தம்பி தானே திட்டினாங்கன்னு அவங்களும் எடுத்துக்கல அதை ஈஸியாக. என் கூட போய் யாருமே எங்கள் சகோதரி கூட என்கிட்ட பேசுறது இல்லைன்னு வச்சுக்கங்களேன். நான் ரொம்ப டீக்காக இருக்குன்னு ஆசைப்படுறாள். பார்த்துருக்கீங்களா என்னையா, எப்பயும் இந்த ஒயிட் ஷர்ட்டு தான், பிளாக் பேண்ட் தான், வேறு சட்டையே கிடையாதுன்ட்டு. ஒயிட்டில் சின்ன அழுக்கு வந்தாலும் மட்டும் சட்டையை மாற்றிடுவேன். அப்படி இருந்தேன்னா குளிக்காமல் கொள்ளாமல் பல்லு வளர்க்காமல் ஊருக்கு வந்தேன்னா பொண்டாட்டி பிள்ளையோட மருத்துவமனையில் கிடந்தேன். எனக்கு அது இன்றைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் நான் யார் கூட வாழ்ந்தாகணும், யாரை நான் அவாய்ட் பண்ண முடியாதோ, என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் யாரோட ஜேர்னி பண்ணணுமோ அவங்களே எனக்கு சண்டை போடக்குள்ள நான் எங்கே போகிறது. அப்புறம் உதயநிதியோட இந்த ஃபோட்டோ, அந்த அண்ணா இருக்கார்ல, எல்எஸ்பி அண்ணா, உதயநிதி, நான்லாம் நிற்கிறேன் பாருங்க. அதில் கூட நான் ரொம்ப குனிஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு விமர்சனம். டேய், எதுக்கு தான் விமர்சனம் எழுதுறேன்னு இல்லையாடா, குனிஞ்சிருந்தாலுமே தப்பு இல்லையே. அவர் என்னோட எல்லாத்துலேயும் பெரிய மனிதர் தானே. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம யாரோட இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, தமிழ்வேந்தன், அட்வொகேட் தமிழ்வேந்தன் அவர்களோட தான். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த 2024 உங்களுக்கு எப்படின்னா போச்சு? நல்லா தான் போச்சு. இல்லைன்னு இருக்கு, உயிரோடு இருக்கோம்ல, நல்லா தானே போயிருக்கு. உயிரோடு இல்லைன்னா தான் வருத்தப்படணும், உயிரோடு இருக்கோம்ல, ஒன்றும் இல்லை. 2024 ஓகே தான். ஓவரால் நிறையா இன்பத்துன்பம் இருக்குது. அதில் குறிப்பிட்ட டேட்ஸில் உள்ளது மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஜனவரி 7 புக் ஃபேர்வெல் போயிருந்தேன். அங்கே நிறைய பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள், நிறைய தொடர்புகள். சிறைச்சாலைக்கு புத்தகங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது சிறைச்சாலைக்கு புத்தகம் அவசியம் அந்த நூலகத்துக்கு. அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. 10ஆம் ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஒரு லோன் ஒன்று. ஆக்சுவலாக அந்த லோனு என் மேலே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு, நான் அந்த லோனை நான் வாங்கலை, ஆனால் வாங்கியதான் சொல்லி போட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதை செட்டில் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப நாள் மன உளைச்சலாகவே இருந்துச்சு. என்னடா அது நம்மளை பண்ணி, நான் பெரும்பாலும் பேங்கில் லோன் வாங்குறது தவிர்க்கிறாள், லோனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள். அந்த லோனை கட்டி முடித்தேன். அடுத்து முடிச்சுட்டு ஆன் டேட் எங்கள் சென்னையிலேருந்து 11ஆம் ஜனவரி 11 எங்கள் ஊருக்கு போகிறேன். எங்கள் ஊர் பன்னாள், வேதாரண்யம் பக்கத்தில், ரொம்ப அழகான கிராமம், சூப்பராக இருக்கும். முன்னாலே போகலாம், நல்லாயிருக்கும் அந்த ஊர். நல்லா கடல் பக்கம் இருக்குது, நல்லா விவசாய பூமி, எல்லாமே சொந்தக்காரவங்க, நல்லாயிருக்கும்.
ஏன்னா மெட்ராஸில் இருக்கிறது வந்து இங்கே ப்ரெஷரான லைஃப் எனக்கு. காலையிலேருந்து உங்களுக்கு தெரியும் சேனல்ஸ் போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, வேலை அது இதுன்னு இருக்கும். ஆனால் ஊருக்கு போனால் அப்படி இல்லை, ஃப்ரீயாக இருப்பேன். எந்த வேலையும் இருக்காது, எனக்கு வேலையே கிடையாது ஊரில். சும்மா ஜாலியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது தான் வேலை, வேறு ஒன்றும் வேலை இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கலில் ஃபுல்லாகவே அங்கே தான் இருப்பேன். பொங்கலில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய மனிதர்களை போய் சந்திக்கிற நிகழ்வு அது நடந்துச்சு. அது எல்லாரையுமே பார்த்தேன். ஒரே நாளில் எல்லாரையும் விசிட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் சரௌண்டிங் ரேடியஸ் வந்து ஒரே நாளில் சுற்றிட்டோம். சுற்றினா ஒரு 3-4 சுற்றி முடிச்சாச்சு. எல்லாரையும் பார்த்துட்டு வந்தோம். அது மகிழ்ச்சி. அதில் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது. ஒரு பஞ்சாயத்து ஒன்று கோயம்பேடு ஸ்டேஷனில் நடக்குது. ஒரு சீட்டு கம்பெனி மோசடி. ஆக்சுவலாக எனக்கு கேஸு இதுவும் புரியல, அதுவும் தெரியல. எனக்கு சொன்னவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க. நீங்கள் போங்க சார், அங்கே கிளைண்ட்டுக்கு போங்கன்னு. நான் ஸ்டேஷனுக்கு போகிறது கிடையாது, ஏன்னா அது செட் ஆகலை. இல்லையா இல்லை, தயவுசெய்து போங்க, எனக்கு கிளைண்ட் வேண்டப்பட்டவங்க. போயிட்டேன் ஸ்டேஷனுக்கு. போனால் வெளியில் எட்டி பார்த்தா தெரியுது ஒரு 2000 பேர் காத்துட்ருக்காங்க. இந்த வடிவேலு சொல்லுவாங்க பாருங்க, இந்த ஊரே காத்துக்கிட்டு இருக்கடா அந்த குரூப்புக்கு, அந்த சீட்டு கம்பெனி ஏமாத்துனவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு. அவங்க ஒரு ஃபைல் ஒன்று தேவை, அவங்களோட இந்த டாக்குமெண்ட் ஃபைலை அதான் ஸ்டேஷனில் கேட்டுட்ருக்காங்க. அதை யார் கொண்டு வர்றாங்களோ அவங்கள அட்டாக் பண்ணுறது அவங்க தயாராக இருக்காங்க. பட் என்கிட்ட ஃபைல் இல்லை. நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னா அது ஏஎஸ்ஐ ரொம்ப எனக்கு தெரிஞ்சவர், சார் ஏன் வந்து இங்கே பிரச்சனை பெருசாக ஃபோன் பண்ணிக்கலாம் வெளியே இருந்து அப்படின்னு. இல்லைங்க சொன்னாங்க வந்துட்டேன் அப்படின்னா. ஐயோ இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆக போகுதுன்னு அப்புறம் அவர் என் தோல் மேலே கை போட்டுட்டு ஏதோ கதை பேசிட்டு வர மாதிரி என்னோட ஃப்ரெண்டே டீ குடிக்க போவாங்க அப்படின்னு மாதிரி வந்து இந்த பக்கம் மார்க்கெட் வரமா என் கார் இருந்துச்சு, நீ கிளம்பி நம்ம மொத்தத்தை பார்த்துக்கோன்னு. அது மறக்கவே முடியல. எனக்கு சொன்னவனை கிழிச்சிருக்கேன். நான் கிளி ஃபோனை போட்டு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, உயிரே போயிருக்கு தம்பி, மிஸ் ஆகிருந்தா அன்றைக்கி. அது வாழ்க்கையில் ரொம்ப ஜனவரியில் வந்து ரொம்ப 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 மறக்க முடியாத ஒரு நினைவுன்னா அதுவாக தான் சொல்லுவேன். மறுபடியும் ஜனவரி 26 சென்னையிலேருந்து மறுபடியும் ஊருக்கு போகிறேன். இங்கே ஒரு ஃபங்க்ஷன், கொடியேற்றுற ஃபங்க்ஷன் ஒன்று, அதை முடிச்சுட்டு ஊருக்கு போகிறேன். என் பங்காளி கோவிந்தராஜன் சொல்லிட்டு ரொம்ப என்னோடய வெல்விஷர், எனக்கு அண்ணன் முறை, பெரியப்பா கட்சி தப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்னோடய வெல்விஷர் இன்றைக்கி வரைக்கும். அவருடைய பூசைனா கோயிலில் ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரே நாள் தான் போயிருந்தேன். அது ஆனால் ஊருக்கு போகிறது நான் குறைவு தான், ரொம்ப குறைவு தான் ஊருக்கு போகிறது. ஓவரால் கூட்டினாலே ஒரு வருஷத்தில் ஒரு 20 நாள் 25 நாள் ஊரில் இருந்தாலே பெரிய விஷயம், எல்லா டேட்டையும் சேர்த்து. அது ஜனவரியோட நினைவுலைகள் இவ்வளவு தான். மற்றது ஒரு சேனல்ஸை பேசுகிறது அதெல்லாம் இயல்பாக அது ஆஸ் யூஷுவல் போயிட்டே தான் இருக்குது. ஜனவரி ஓவரால் ஃபைன். பிப்ரவரி 1 பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வழியில் எங்கள் அப்பாவோட தாய் மாமன் பையன் அவருடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தேன். 1ஆம் தேதி பெருங்களத்தூரில் நடந்துச்சு. அவங்களாம் எங்கள் ஊருக்காரவங்க தான், இங்கே செட்டில்டு. அவர் ஆர்மி பர்சன், நல்லா நைஸ் பர்சன். அவங்க மேரேஜுக்கு போயிருந்தேன். நிறைய பேர் அந்த கல்யாணத்துக்கு ஊர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. அடுத்த நாளே 2ஆம் தேதி சென்னை டு பன்னாள் மறுபடியும் போகிறேன். 3 சனிக்கிழமை வந்து மாதவன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர், அவரோட கோயில் ஃபங்க்ஷன். ஏன்னா இதுக்கு போய் அதுக்கு போகலன்னா அது ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி ஆகிடுன்ட்டு அதுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது யார் நியூஸ் ரிப்போர்ட் இருக்கானாலே, அவன் நவசக்தி, ஜெரி, நவசக்தி, ஆண்டனி, அந்த கிங் டிவி ஆங்கர் எல்லோரும் சேர்ந்து போனோம் ஊருக்கு. ஜாலியாக போய்ட்டு சுற்றிட்டு இருந்துட்டு வந்தோம். அப்புறம் அப்படியே அது ஜர்னி ஆகிட்டே இருந்துச்சு, அதில் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்தது 9ஆம் தேதி பிப்ரவரி 9 வேலூர் போனேன். மத்திய சிறைச்சாலைக்கு கிளைண்ட் ஒருத்தரை பார்க்க போனேன். அது பயணம். அப்படியே வந்துட்டு அப்படியே பட்டுக்கோட்டை போனேன். அடுத்த நாள் பட்டுக்கோட்டையில் ஒரு வழக்கு, எங்களோட நெருங்கிய உறவினர் தான் அவர், அவருக்காண்டி பட்டுக்கோட்டை போனேன் ஆன் தி ஸ்பாட்டு. அது ஒரு விஷயமாக போச்சு. 14th வந்து பாஸ்போர்ட்டு ரினியூவல் பண்ணேன். பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணேன் இந்த இயரில். அது ஒரு பெரிய மெனக்கடாக இருந்துச்சு. அடுத்து 21 பிப்ரவரி 21 எங்கள் பெரியப்பா சித்தப்பா, அவர் ஆக்சுவலாக அண்ணன்னு சொல்லுவேன், மாரிமுத்துன்னு சொல்லி, அவங்க மகள் மது, அதெல்லாம் நான் பார்த்து தூக்கி வளர்த்த பிள்ளைங்க. அது கல்யாணம். அது நான் அதுக்கு மெனக்கெட்டு ஊருக்கு போயிருந்தேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த விளையால் பலுக்குள்ள நடுவில் ஊருக்கு போயிருந்தேன். அது அந்த இயரில் அது சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்தது பிப்ரவரி 26 இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல எல்எஸ்சிபின்னு சொல்லி, இந்த சிஎம்மு இந்த அண்ணா இருக்கார்ல எல்எஸ்சிபி, அவர் பழனியப்பன் பேர், எல்எஸ்சிபின்னு சொல்லுவது. அவருடைய மகன் என்ரோல்மெண்ட்டு ஆதின்னு சொல்லிட்டு என்ரோல்மெண்ட்டு, அதுக்கு ஒரு இங்கே ஹோட்டலில் ட்ரீட் அதுக்கு போயிருந்தேன். என்ரோல்மெண்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்திருந்தோம். மார்ச்சில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா
என் மேலே ஒரு சிவில் வழக்கு ஒன்று நடந்துச்சு எங்கள் ஊர் வேதாரணி நீதிமன்றத்தில். அதுக்கு போயிருந்தேன் ஒரே நாள். அது அப்புறம் போனால் மதுரை வந்து 18ஆம் தேதி மதுரையில் ஒரு பெயிலுக்காண்டி மதுரை ஹைகோர்ட்டு போயிருந்தேன். அதாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மட்டும் சொல்கிறேன். மார்ச்சில் வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடியெல்லாம் ஆஸ் யூஷுவல் சென்னையில் உள்ள ஒர்க்கு தான். மார்ச் அப்படியே கடந்து போச்சு. மார்ச் ஏப்ரல் 3ஆம் தேதி திருவாரூர் போயிருக்கேன். சென்னையில் எங்கள் அம்மா இதில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க, கீழே விழுந்து கை உடைஞ்சிச்சு. திருவாரூர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அதுக்கு திருவாரூரில் போய் அங்கே ஒரு 2 நாள் இருந்தேன். 3, 4, 5ஆம் தேதி மெட்ராஸ் வந்துட்டேன். 5ஆம் தேதி ஏர்லி மார்னிங் மெட்ராஸ் ரீச் ஆகிறேன். அந்த மாதத்தில் சொல்ல போனாக்க அதில் என்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் 7ஆம் தேதி வந்து என்னோடய நண்பருடைய அம்மா தவறிட்டாங்க. அன்புன்னு சொல்லிட்டு இங்கே பெருங்களத்தூர் தவறிட்டாங்க. அது என் நண்பர் ஒருத்தர் என் கார் எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. வண்டி ஃப்ரண்ட் அடிபட்டு போச்சு. சும்மா அவர் இரவலாக எடுத்துகிட்டு போனார். அது கொஞ்சம் அவர் இல்லை, அந்த நண்பர் இல்லை, வேற ஒரு நண்பர். அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட். அது எனக்கு இன்சிடெண்ட்டு மொத்தத்தில் ஆக்சிடெண்ட்டு. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னடா இது அப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. அதில் வந்து 13 ஏப்ரல் 13 வந்து ஊருக்கு போனோம். எப்படின்னா லீவு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. லீவு தான். எங்கள் அம்மா வேறு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அது ரொம்ப 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 ஒரு மன உளைச்சலா அதோட உச்சம் அது. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு கூட வழக்கு நான் என் மேலே இருக்குது, நடந்துச்சு சொத்து வழக்கு அப்படின்னு. அதில் ரொம்ப நெருங்கிய உறவினர்களால் தாக்கப்பட்டுட்டேன். நைட்டு ஒரு 12 மணிக்கு. அப்புறம் அடுத்த நாள் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி, ஏப்ரல் 16ஆம் தேதி அண்ணன் சொன்னேன் இல்லையா, எல்எஸ்ஐபி அண்ணன், அவங்க வீட்டில் காம்ப்ரமைஸ் பேசினாங்க. அண்ணன் தான் பேசினார். அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயாச்சு. போலீஸார் சிஎஸ்ஆர்லாம் போட்டாங்க வழக்கு பதிவு. ஏன்னா நான் உண்மையிலே தான் தாக்கப்பட்டு தான் இருந்தேன். நான் எதுவும் ரியாக்ட் பண்ணலை. அப்புறம் அவர் சிஎஸ்ஆர்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் அண்ணன் கூப்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சமாதானமாக போகலாம் அப்படின்னாச்சு. அதோட கேஸில் வித்ட்ரா பண்ணிட்டு வந்தேன். அதை மறக்கவே முடியல. 2 நாள் ஜிஹெச்சில். அது எப்படி சொல்கிறது, என்ன நடந்துச்சுன்னே எனக்கு சொல்ல தெரியல. எதிர்பாராத நேரம். ஆமாம், ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நான். இப்போ நம்ம இவ்வளோ பேரோட பழகுறோம், எல்லார்ட்டையும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இவங்க எல்லாம் எப்படி கேரக்டர் இருக்குங்க. பட் ரொம்ப ரத்த சொந்தத்தில் உள்ளவங்க நமக்கு எதிர்பார்க்க முடியாமல் அட்டாக் பண்ணக்குள்ள நமக்கு ஒரு நாள் மென்டலான மாதிரி ஆயிடுச்சு. அதான் ரொம்ப நினைவு தவறி போயிட்டேன். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிருச்சா? இல்லை, அண்ணன் பேசி சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் முடியலை. அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு பேசி கொடுத்தாப்புல. நான் தான் திருப்பி நான் பொதுவாக யாருக்கிட்டையும் அவ்வளோ ஒப்பீனியன்ட்டாகலாம் இருக்க மாட்டேன். நான் எப்படி சொல்கிறது, என்னை கட்டி வைக்கலாம் முடியாது. நான் ஒரு விருப்பப்பட்டால் இருப்பேன்லாம் போயிடுவேன். பட் அவங்க வந்து என் மேலே வந்து அவ்வளோ ஒரு அன்பு எடுத்து முடிச்சு கொடுத்தாங்க. நான் நல்லா இருக்கணுங்கிற ஒரு மனநிலை தான். அதனால் அண்ணன்னா அண்ணன் தான், அது ஈடுனே கிடையாது. அதனால் ரொம்ப சந்தோஷம். அதுக்காண்டின்னு மட்டும் இல்லை, பட் அவர் ஒரு நல்ல மனிதர், அவ்வளோதான். நல்லவங்க கூட நம்ம இருக்கோம், அவ்வளோதான். அதனால் அது ரொம்ப ரொம்ப ஏப்ரலில் வந்து மறக்க முடியாத நினைவாக தான் இருந்துச்சு அது. அப்புறம் அப்படியே சென்னை வந்தாச்சு. ரொம்ப நொந்து நூலாகி வந்தால் சென்னை வந்தாச்சு. ஏப்ரல் மாதத்தில் சொன்னால் இதுதான் 3 டேஞ்சரஸ் ஒன்று. எங்கள் அம்மா அடிபட்டது, ப்ளஸ் என் கார் அடிபட்டது, நான் அடிபடுறேன். 3 நடந்தது. அப்போ ஏப்ரலில் நமக்கு அவ்வளோ ஒரு பேட் டைமாக அந்த மந்த்து க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல நினைவுகளே இல்லை அந்த மாதத்தில். மேலே பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஒரு முறை ஊருக்கு போயிருக்கேன். ஈகே ராமன் சொல்லிட்டு அவங்க திமுகவில் உள்ளவங்க அண்ணா, அவங்க ட்வின்ஸ் ஆக்சுவலாக, இலக்குவன் ராமநாதன் 2 பேர். அவருடைய மகளுடைய நிச்சயதார்த்தத்துக்கு போயிருக்கேன். அப்புறம் 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் வணிகர் சங்க மீட்டிங். 5ஆம் தேதி தானே வணிகர் சங்க, மே 5 தானே வணிகர் சங்க மாநாடு. அதுக்கு வந்து அந்த டேட்டில் நான் அந்த மாநாடு அட்டன் பண்ணிட்டு நான் என்னோடய நண்பர் ஒருத்தர் குமரன் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லி ஆயகரமடத்தில் பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட அவங்க ஸ்டாஃப் எல்லாரையும் அந்த டேட்டில் டூர் அடிச்சுட்டு போவார். அந்த கம்பெனியில் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான் இருப்பேன். இடையில தான் ஃபங்க்ஷன் தவறி போயிட்டு இந்த பெயிண்ட் கம்பெனி ஓப்பனிங்னால் இருக்க முடியல. ரொம்ப வருத்தம் இருக்குது. அதில் வந்து அந்த கொடைக்கானல் டூர் போயிருக்கோம். நல்லா ஒரு அருமையான ஒரு நினைவிலைகள், நல்லா அழகாக இருந்துச்சு. அந்த சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் 8ஆம் தேதி போல் மறுபடியும் ஊர்லேருந்து மெட்ராஸ் வந்துடுறேன். அது மட்டும் தான் லாங்
கேப்பாக இருந்தது. அப்புறம் அதே மந்தில் பார்த்திங்கன்னா ஒரு 14ஆம் தேதி தரங்கம்பாடி ஒரு முக்கியமான ஒரு டீலிங்காண்டி தரங்கம்பாடி போயிருந்தேன். லேண்டு இஷ்யூஸ் ஒன்று, ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது, பஞ்சாயத்து நம்ம பேசுகிறதில்ல, ஒரு லேண்டு பிரச்சனை, பெரிய இடம். அதுக்காண்டி தரங்கம்பாடி போயிருந்தேன். அந்த மந்த்து ஓரளவு ஓகே தான், ஃபைன் தான், ஒன்றும் தப்பு இல்லை, குட்டு தான். ஜூன் 1ஆம் தேதி என்னோடய பிறந்தநாள். அது பெருசாக கொண்டாடுறதில்ல, சிம்பிளாக கொண்டாடுவோம். அங்கே குமரன் ஏஜென்சி சொன்ன இல்லையா, ஆயக்கரம்பலம், அவர் தான் ரொம்ப பிரசித்தியமாக என் பிறந்தநாளை கொண்டாடுவார். அங்கே தான் கேக்லேருந்து அங்கே ஸ்டாஃப் அந்த அந்த இல்லை தொழிலாளிகளோட கொண்டாடுறது அது எப்பயும் வழக்கம். இந்த முறை என்னால் போக முடியல, நிறையா கொஞ்சம் வேலைகள் ஆகிட்டு. அப்போ இங்கே அண்ணன் எல்எஸ்சிபி அண்ணன் இங்கே மெட்ராஸில் இருந்தார். அப்புறம் அண்ணனை வரவழைச்சி, அண்ணன் அருளரசு அண்ணன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் தான், அவங்களும் அண்ணன் தான். அவங்களும் அந்த திமுக துணை ஒன்றிய செயலர் இருக்காங்க. அவங்க எல்எஸ்சிபி அண்ணன் கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கார். எல்லோரும் வாங்க வைக்கல, வாங்க நம்ம ஆஃபீஸில் கொண்டாடுன்னு சொல்லி இதே அலுவலகத்தில் கொண்டாடணும் அந்த பிறந்தநாள். அதில் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி சென்னையிலேருந்து பன்னாள் போகிறேன், அது எங்கள் ஊருக்கு. அதில் ஜிஎம்ஆர் ராம்குமார்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலே இருந்தாப்புல, கிட்டத்தட்ட 10 வருஷம் இருந்திருக்காரு. நல்ல பண்பாளன், நல்ல மனிதர், நல்ல தம்பி. அவரும் ரொம்ப அன்பாக இருப்பார் நம்ம மேலே. அண்ணா எல்லார்ட்டையுமே அன்பாக இருப்பார், நம்மள்ட்ட அன்பாக இருப்பார். அவருடைய திருமணம், தட்டி கழிக்க முடியாத விஷயங்களுக்கு கட்டாயம் ஊருக்கு போயிடுவான், இது பண்ண மாட்டேன். அவரோட திருமணத்துக்கு போயிருந்தோம். அது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவாக இருந்தது. அடுத்து 11ஆம் தேதி எங்கள் பெரியப்போட்டாக்கா சிங்கப்பூரில் இருக்காங்க, அவங்க கோயில் ஃபங்க்ஷன், பூஜை ஃபங்க்ஷன். எங்கள் ஏரியாவில் அந்த பூஜைங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு, கிடா விருந்து பயங்கரமாக இருக்கும், ஃபேமஸாக இருக்கும். அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். அடுத்து 12ஆம் தேதி தான் மறுபடியும் எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு வர்றேன். ஜூனில் பார்த்திங்கன்னா ரொம்ப அலைச்சல் எனக்கு. இந்த ஒரு சொத்து கேஸ் நடக்குதுன்னு இல்லையா வேதாரண்யத்தில், அது 21ஆம் தேதி. சொத்து கேஸ்னு நான் அட்வொகேட்டாக இல்லை, நானே ரெஸ்பாண்டாக இருந்தேன். அது 21ஆம் தேதி வழக்கு வந்தே ஆகணுன்னாங்க. சரி, 20ஆம் தேதி கேஸு, அதுக்கு போயிருந்தேன். அடுத்து 21ஆம் தேதி கேபி வெற்றின்னு சொல்லி எங்கள் ஊரில் ஜேசிபி இதெல்லாம் வச்சுருப்பார், லண்டன் ரிட்டன், சிங்கப்பூர் ரிட்டன், அவருடைய பர்த்டே முடிஞ்சு அப்படியே கிளம்பி மெட்ராஸ் வர்றேன். மெட்ராஸில் வந்துட்டு என்ன ஆகி போச்சுன்னா, அதில் ஒரு காம்ப்ரமைஸ் லெட்டர்கிட்ட எழுதி வாங்கினேன். நான் ரொம்ப ஈஸியாக எல்லாரையுமே நம்புவேன், இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன். ஓகேனா ஓகே தான் பார்த்தா போட்டு அப்புறம் தான் வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்த்தா நான் தவறாகவே எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு இங்கே இப்போ 23ஆம் தேதி சென்னையிலேருந்து உடனே ஊருக்கு போகிறோம். காலையில் 9 மணிக்கு கிளம்பி ஈவினிங் போய் 4-5 மணிக்கு சேர்றோம். ஏன்னா திங்கக்கிழமை அந்த காம்ப்ரமைஸ் மெமோ கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கேஸ். அப்புறம் அந்த அட்வொகேட்கிட்டேருந்து போட்டு அடித்து ஏதோ ஒரு சாமர்த்தியம் பண்ணி அந்த பேப்பரை வாங்கி கிழிச்சு தூக்கி போட்டு மறுபடியும் 24ஆம் தேதி, அது யார் யார் போகணுன்னா, நான் என்னோடய ஜூனியர் தெரியல, காமேஷ் தெரியும் உங்களுக்கு, ஃபோட்டோவில் இருக்கார்ல அவர், இன்னொரு ஜூனியர் பேட்ரஸன், எல்லோரும் போனோம். போயிட்டு பாருங்க, முதல் நாள் வந்து ஒரு 4 நாளைக்குள்ள எத்தனை முறை போயிட்டு வந்திருக்கேன். டீசலே 40-50 ரூபாய்க்கு போட்டிருந்தேன். அலைச்சல், உடம்பு அலைச்சல், ஃபிசிக்கு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, போயிட்டு வந்தேன். வந்துட்டு அப்புறம் மெட்ராஸ் வந்துட்டேன். 24ஆம் தேதி மெட்ராஸ் வந்துட்டேன். ஜூலை மாதம் அது எப்படி நல்லா இருந்தால் கேட்டால் இருந்தாங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடந்தது லைஃப்பில். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடித்தேன். அது அந்த ஷார்ட் ஃபிலிம் தேசிய விருதுக்கு தயாராகிருக்கு, நான் நடித்தது தான். ஜூலை 4ஆம் தேதி நடித்தேன். அப்படி ஒரு நல்ல ஒரு அருமையான ஷார்ட் ஃபிலிம் அது. அது விருது வாங்குகிற வரிசையில் இருக்குது. படம் வெளியாகிருச்சுல்ல? படம் வெளியே. படம் பேர் ஷார்ட் ஃபிலிம் புதையல்னு சொல்லி வருது. அது போயிட்டுருக்கு, ஆன் ப்ராசஸ். அது நானே என்ன பண்ண ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கேன், டைம் இல்லை, உண்மையாக சொன்னால் டைம் இல்லைன்ட்டு. இப்போ கேமராமேன் நீங்களாம் இருக்குது, அருமையாக எடுத்துடலாம், ஸ்கிரிப்டெல்லாம் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் எடுக்க டைம் இல்லை, எடுத்துடலாம். அது நடந்துச்சு. அப்புறம் 15ஆம் தேதி காமராசர் ஐயாவோட பிறந்தநாள். அதை வருஷம் வருஷம் போயிட்டு அது மரியாதை செலுத்துறது. ஐயாவோட வீட்டு மணிமண்டபம் இருக்குது, அந்த அந்த இது. அப்புறம் அப்படியே அந்த சொத்து பிரச்சனை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த அன்னைக்கு பேசுனது வந்து அதை மீறிட்டாங்க அவங்க. இப்போ அண்ணா வந்து சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி சமாதானமாக போகணுன்னு. ஆனால் சமாதானம் ஆகலை. அது அப்படி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அன்றைக்கி அந்த பிரச்சனையை என்னை அட்டாக் பண்ணாங்க, அதை தப்பிக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்தினாங்களே ஒழிய பிரச்சனையை முடிச்சிக்கலை. மறுபடியும் தொடர்ந்துச்சு. அப்புறம் மறுபடியும் அந்த பஞ்சாயத்துக்கோசரம் அப்புறம் சென்னையிலேருந்து நான், ஜூனியர் காமேஷ், பேட்ரஸன் எல்லோரும் இங்கே இருந்து மறுபடியும் கிளம்புறோம். எப்பா
எல்லாமே டீசல் கம்பெனிக்காரன் தான் சம்பாதிச்சுட்டு போயிட்டான். அந்த 25ஆந்தேதி சென்னையிலேருந்து பன்னாள் போகிறோம். போயிட்டு 26ஆந்தேதி மறுபடியும் சமாதானம் பேசுனாங்க. அவர் அண்ணன் தான் எல்ஐசிபி அண்ணன் தான் பேசினார். இது தப்பு, இது நீங்கள் நான் சொன்னேன், வக்கீல் கேட்டார், கேஸை வாபஸ் வாங்குன்னா வாபஸ் வாங்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அதுபடி நடந்துக்கலை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நடந்துக்கலை, முறையாது இது வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசி அப்புறம் முடிஞ்சது. அதை அப்படி அப்படியே 1008 பெரட்டல் ஊட்டல் பண்ணி ஏதோ முடிஞ்சு சேஃப்டி பண்ணி விட்டா முடிஞ்சுது. அப்புறம் திங்கக்கிழமை கோர்ட்டு 29ஆந்தேதி. இதில் 27ஆந்தேதி திரு ஏகேஎஸ் விஜயன் இருக்கார்ல, டெல்லி சிறப்பு பிரதிநிதி, 3 வாட்டி எம்பியாக இருந்தார் எங்கள் தொகுதியில். அவங்க அக்கா இறந்துருந்தாங்க தஞ்சாவூரில். ஊருக்கு போயிருந்தேன்னா உடனே அங்கே தஞ்சாவூர் போனோம். அவர் நமக்கு வெல்விஷர், நம்ம நல்லா விரும்பியவர். அதில் அங்கே போயிருந்தோம். அங்கே போய்ட்டு அப்புறம் அடுத்த நாள் முடிஞ்சு திங்கக்கிழமை கோர்ட்டு 29ஆந்தேதி கோர்ட்டு. அப்போ வேதாரண்ய மேஜிஸ்ட்ரேட்டு இந்த பிட்வீன் கேப்பில் என்னைய செல்லில் டிவியில் பார்த்துருக்காரு. ஏன்னா தெரியும், யூடியூப்பில் வந்து யூடியூப் ஸ்க்ரால் பண்ணாதவங்களே கிடையாது, பார்த்துருக்காரு. நான் உங்களை அன்றைக்கே யோசித்தேன், எங்கேயோ பார்த்தோன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு டிவியில் பார்த்தேன், நல்லா தான் பேசுகிறீங்க, நிறையா படிங்க, நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் நீதிபதி. நீதிபதி சூப்பராக வார்த்தை சொன்னார். நான்லாம் வந்து வறுமைக்கு தான் ஜட்ஜானேன், உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கிறதோடு தான் இந்த பிரச்சனையாக இருக்குது, பசங்க தானே அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நல்லா புரிகிற மாதிரி சொன்னார். அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அதோட ஃபுல் ஃப்ளெஜ்டு, அதோட சந்தோஷம், ஹாப்பி. ஜூலை மாதம் பொறுத்தவரையிலையும் எனக்கு கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்த கேஸ் இது. நான் வக்கீல் தான், நான் கேஸை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நமக்கே ஒரு கேஸ் வரக்குள்ள தான் நமக்கு அதோட வலி என்னன்னு தெரியும். நம்ம டாக்டராக இருக்கலாம், டாக்டருக்கு வியாதி வரக்குள்ள தான் அவனுக்கு தெரியும். ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனதான் தெரியும் அவனுக்கு டயாலிசிஸ் எப்படி பண்ணணும், ஏக்க போகணும், வரிசையில் நிற்கிறதுங்கிறது. அதனால சொல்கிறேன், ரொம்ப தப்பிச்சு வந்தேன். சரியாவும் ஃபைன் எல்லாமே. யாருக்குள்ளே யார் சொல்லுங்கள்? நம்மளை எதுக்கிறது எதிரியாக இருந்தால் நம்ம என்ன வேணுமோ பண்ணி பார்த்துடலாம், தம்பி போட்டு பார்த்துடலாம். அது சண்டையாக இருந்தாலும் சரி, எல்லா எதுக்கு எதுவாக இருந்தாலும் சரி. 27 சொன்னேன் இல்லையா, ஏகேஎஸ் அவங்க அக்கா மரணத்துக்கு போயிருந்தேன்னு. அன்றைக்கி ஈவினிங் வந்து ரோட்டரி பதவியேற்பு விழா எங்கள் ஊர் காசி வீரம்மாள் திருமண மண்டபத்தில், அதுவும் அட்டன் பண்ணியிருந்தேன். எல்லாமே ஞாபகம் இருக்கிறதா சொல்கிறேன். இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்கிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஓவரால் மைண்டில் வர்றதும் கொஞ்சம் முக்கியமாக உள்ளது மட்டும் சொல்கிறேன். அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். அட்டன் பண்ணி தான் அந்த 29 வந்து இந்த கோர்ட்டு கேஸ் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகி வந்தேன். அதான் சொல்கிறேன், அந்த யாருக்குள்ளே யார் அப்படின்றது வந்து அதுதான். என்றைக்கும் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து பொறுமையாக போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு நல்லது. அதில் வந்து அதை நம்ம பயந்துட்டோன்னோ பணிஞ்சிட்டோன்னோ அர்த்தம் இல்லை. அதுக்கு பேர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் இருக்கணும். பொறுமை ஜெயிக்கும், கொஞ்சம் லேட்டாகும், கண்டிப்பாக ஜெயிக்கும். வள்ளுவர் சொல்கிறான் பாரு, கோவத்தை அடக்கத்தில் இல்லைன்னா நம்ம லாக் ஆகிடுவோம். நான் நிறைய கோவத்தை லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எப்போ புரிஞ்சுதுன்னா ஒரு 30-35 வயசுக்கு மேலே தான் தெரிஞ்சு, கோவப்படக்கூடாது, கோவப்பட்டால் லாக்கு தான், லாஸ் தான். அதனால் அந்த மாதம் ஓவரால் ஃபைன். ஆகஸ்ட் மாதம் 6ஆந்தேதி உங்களுக்கு தெரியும், ஒரு எல்ஐசிபி அண்ணன் சொன்னேன் இல்லையா, அந்த அண்ணன் பிறந்தநாள். போஸ்டரு ஃப்ளெக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும், பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு, ட்ரம்ஸு, அவ்வளோ விஐபி வருவாங்க போவாங்க. அவங்க அண்ணனோட பிறந்தநாள், நம்மளோட ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். அதில் நான் அந்த 6 தப்பி சொன்னேன்ல வச்சுருந்தோம். அப்புறம் 8ஆந்தேதி அவங்க பூசை, 8 அந்த 6 வீட்டில் பூசை, அந்த கோயில் ஃபங்க்ஷனு அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் மெட்ராஸ் வந்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா 15ஆந்தேதி பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் 15 பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலிங் ஒன்று கொடியேற்ற போயிருந்தேன். அப்புறம் வியாபாரிகள் சங்கம் மீட்டிங் ஒன்று வெள்ளிவாக்கத்தில், அதுக்கு அட்டன் பண்ண போயிருந்தேன். அந்த மாதத்தில் சொல்லணும்னா அதுதான். அப்புறம் அந்த 21ஆந்தேதி மருமகள் நகர் ஒரு வேலையாக போயிருந்தேன். 2 வாழ வேண்டிய பசங்க ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தாங்க. 21ஆந்தேதி மருமகள் நகர் லிமிட்டில் வேறு ஒரு வேலையாக போயிருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மலையனூர், அப்புறம் மனசு இல்லை, அப்புறம் மலையனூர் கோயிலுக்கு போயிட்டேன். இந்த ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலையனூர், செஞ்சி தாண்டி இருக்குது மலையனூர் அங்காளம்மன். அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் வேறு வேலையாக போய் மைண்ட் ஒரு மாதிரி இருந்தது, என்னடா இது அப்படின்னு. 2 வீலரை பார்த்து ஓட்டுறதே இல்லைன்னா, எல்லாருமே வேகம்தான், கேட்க மாட்டோம், நம்மளும் அந்த வயசில் கேட்டிருக்க மாட்டோம். அது அந்த மாதம் ஆகஸ்ட் 10 வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆந்திரா பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடிக்க போயிருந்தேன்.
அது ரிலீஸ் ஆகிட்டு அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அந்த படம். செப்டம்பர் மாதம் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளை தந்த மாதம் அது. எப்பயுமே செப்டம்பர் வந்து ரொம்ப 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 எனக்கு இது வரைக்கும் மறக்க எனக்கு தாத்தாவோட நினைவு நாள் அது. தாத்தா 96 வயசு வரை இருந்தார். ராமசாமி ஃபோட்டோ இருக்குல்ல, அவர் தான் ரொம்ப என் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து அவர் ஃபோட்டோ தான் இருக்குது. இன்ன வரைக்கும் வேறு ஃபோட்டோ வைக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருந்துட்டு போட்டுருந்தேன். அதில் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ஊருக்கு போகிறேன். 6ஆம் தேதி எங்கள் அத்தை பேத்திக்கு கல்யாணம். எங்கள் ஊரில் இருந்தவங்க தான். சொந்த ஊர் போகிறீங்க? பண்ணால் எங்கள் ஊரில் அத்தை பேத்தி கல்யாணம். மருதூர் கந்தபோன் ராஜுங்கிற மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றுச்சு. அதுக்கு போயிருந்தேன். அந்த திருமணத்துக்கு குடும்பத்தோடு போயிருந்தேன்னா, ஆமாம் குடும்பத்தோடு தான் போயிருந்தேன். திருமணத்துக்கு போயிருந்தேன். அப்புறம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓசூரில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா. நான் தான் வெளியிட்டேன் அந்த புத்தகம். என் நண்பர் இளவரசன் அவருடைய மகன் எழுதினது, ரொம்ப ஆகச்சிறந்த புத்தகம். அந்த வெளியீட்டு விழாவுக்கு நான் போயிருந்தேன். பிரம்மாண்டமான ஏற்பாடு. அந்த வெளியீட்டு விழாவுக்கு கலந்துக்கிறதுக்கு போயிருந்தேன். அப்புறம் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14 திருவாரூர் போய் தங்கிட்டு 15ஆம் தேதி அவர் இதுக்கு போகிறோம். நாங்கள் எங்கன்னா ராமநாதபுரம் போகிறோம். நான் சேனலில் கேப்டன் டிவி ரிப்போர்ட்டர் ரவசக்தி திருமணத்துக்கு முதுகுளத்தூரில். அப்போ 15ஆம் தேதி அவர் அண்ணன் எல்எஸ்சிபி விட்டு அண்ணாண்டுக்கு எதார்த்தமாக போகிறோம். நாங்கள் எப்படி கிளம்பினா எங்கள் தாத்தாவோட போஸ்டர்ஸ், எங்கள் தாத்தா நினைவு தினத்துக்கு போஸ்டர்ஸ் வருஷம் வருஷம் அடிப்பேன், வால் போஸ்டர்ஸ். அதை கொண்ட ஊரில் கொடுத்துட்டு நம்ம போயிட்டோம்னா நம்ம அதுக்குள்ளே ஒட்டிடுவாங்க அப்படின்றத எய்ம் பண்ணி பிளான் பண்ணுறோம். திருவாரூர்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிறோம். சரி போக்குள்ள சரி அண்ணனை பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போனோன்னா அவர் சாப்பிட்டு போயே ஆகணும்னு சொல்லி மட்டைக்கு லஞ்சு சாப்பாடு எங்கள் எல்லாருக்கும். நாங்கள் 5 மொத்தம் 2 காரு தம்பி, ஒரு ஷிஃப்ட்டு ஒன்று, ஒரு என்னோடய பொலரோ ஒன்று. நல்லா சாப்பாடு அவங்க வீட்டில் லஞ்சு, பிரம்மாண்டமான சாப்பாடு எல்லாருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக எல்லாருக்கும் அங்கே சாப்பாடு அப்படி தான் கொடுப்பார் அவர். ஏன்னா நான் அன்றைக்கி தான் சாப்பிட்ருக்கேன் அவங்க வீட்டில். சாப்பிட்டோம், ரொம்ப நிறைவான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு போஸ்டரை வச்சுட்டு ஒட்டுறதுக்கு ஆள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் அப்படி நேராக ராமநாதபுரம் போகிறோம். நான் ஸ்டாப்பாக ராமநாதபுரம் போயிட்டு அங்கே போய் தங்கிட்டு அடுத்த நாள் திருமணத்தை அட்டன் பண்ணுறோம். 16ஆம் தேதி திருமணத்தை முடிக்கிறோம். திருமணத்தை முடிச்சுட்டு மறுபடியும் திருவாரூர் வந்து இவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் ஆண்டனி மட்டும் மறுபடியும் எங்கள் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போய்ட்டு தங்கி இருந்துட்டு தாத்தாவோட நினைவு நாள் வந்து 19ஆம் தேதி, மறக்க முடியாது 19ஆம் தேதி நினைவு நாள். அது அவர் ஐயாவுக்கு சமாதி வச்சுருக்கோம். அதுக்கு இதெல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பண்ணுறது. ஆக்சுவலாக பார்த்தா கோவிட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் உறவுக்காரவங்கன்னு சொல்லி ஒரு 200-100 பேரை வரவழைச்சி லஞ்சு ஏற்பாடு பண்ணேன். கோவிட்டுக்கு பிறகு செய்ய முடியல. ரெண்டாவது அந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கான குவாலிட்டி இழந்துருச்சு. அந்த இடத்துல பண்ண முடியல. மாட்டு கொட்டாயி இப்படி ஆகிப்போச்சு, ஷெட் ஆகிப்போச்சு, செய்ய முடியல. நிச்சயமாக அடுத்த ஆண்டு செய்யணும், இல்லை அதை ஒரு பொங்கலுக்காவது ஏதாவது ஒரு விழா பண்ணணும். அடுத்த ஆண்டு நிச்சயமாக அதை செஞ்சிடலாம், அங்கே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் என் தாத்தாவோட ஆன்மா என்னோட இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுவேன். ஜஸ்ட் லைக் தட். எனக்கு எதுவுமே கெடுதல் நடக்காது அப்படின்னு நான் நம்புவேன். நமக்கு எதுவும் நடந்துடாது, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமாக இருக்கும். அப்புறம் தான் என் வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான டே 29ஆம் தேதி துணை முதல்வராக இன்றைய உதயநிதி அவர்கள் பதவியேற்ற நாள் அது. அன்னைக்கு தான் துணை முதல்வரை சந்திக்கிறேன். அதுவும் யாருன்னா இந்த அண்ணன் எல்எஸ்சிபி அண்ணன் தான் ஃபோட்டோவில் இருக்கார் பாருங்க, அந்த அண்ணா. அவர் தான் கூட்டி போகிறார். அவரை சந்தித்தோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அன்னைக்கு தான் பதவி எடுக்கிறார், அவரை சந்தித்தோம். அமைச்சர் கோவி செழியன் அன்னைக்கு தான் பதவி எடுக்கிறார், அவரை சந்தித்தோம். அமைச்சர் மெய்யநாதன் அவரை போய் சந்தித்தோம். எல்லாம் ஒரே நாளில் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. எல்லாமே எல்எஸ்சிபி அண்ணன் தான். அவருக்கு தான் அந்த கிரெடிட் ஃபுல்லாகவே அவருக்கு தான். அவர் இல்லைன்னா அது நிகழ்ந்திருக்காது. எனக்கு நம்மளும் முயற்சி, இப்போ சென்னையில் தான் இருக்கோம், முயற்சி பண்ணலாம். பட் முயற்சி பண்ணுறதே நமக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. அவங்க ப்ரோட்டோக்காலில் உள்ளவங்க எல்லாரையும் பார்த்துட முடியாது. எல்லாம் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ப்ரோட்டோக்கால் மீன்ஸ் நெறி. அந்த நெறியை மீறி பார்க்க முடியாது. அழைச்சிட்டு போய் பார்த்து ஃபோட்டோலாம் எடுக்க வச்சு பண்ணார். அப்புறம் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார், நானும் பிரியமாக இருப்பேன். ரெண்டாவது நான் துடுக்காக பேசுவேன், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மற்றவங்க மாதிரி மழுங்கிலாம் பேச மாட்டேன், டப்புன்னு பேசிடுவேன். அதனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அழைச்சிட்டு போனேன். நான் அந்த அண்ணன் அருளரசன் சொன்னல, எங்கள் ஊர் அண்ணன், அவர் எங்கள் உறவினர் வேறு, நெருங்கிய உறவினர் அவர்.
அவர் எல்லோரும் பார்த்தோம். அப்புறம் அண்ணன் ஏகேஎஸ் விஜயன் அவர் சந்தித்தோம். ஏகேஎஸ் விஜயன் அவர்களை அடிக்கடி சந்திப்பேன் சென்னையில், போயிட்டு பார்ப்பேன். அமைச்சர்கள்னால் ஒரு 2 3 பேர் சும்மா பார்வைக்கு பார்த்தா வர்றது. அக்டோபர் மாதம் ஃபுல்லாகவே ஹெல்த் இஷ்யூவில் இருந்தேன். ஏன்னா அந்த காது கேட்காது, எனக்கு ஒத்த காது இடது காது கேட்காது. வேணால் கேமரா காட்டு, இந்த பக்கம் தெரியும். இடது காது கேட்காது. அது வாழ்நாள் முழுக்க ஊனமாகவே இருக்குது. போலி மருத்துவர்களாலும் எங்கள் குடும்பத்தின் அறியாமையாலும், அறியாமைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் படித்தவங்க, என் காது போச்சு. இல்லை இப்போ 5 6 வயசில் ஸ்பாஞ்ச் எடுத்து காதில் விட்டு விளாண்டாச்சு. உள்ள அது மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போயிருந்தால் மருத்துவர் அதை செஞ்சுருக்க மாட்டான் அந்த வேலையை. எனக்கெல்லாம் செம கோவம் அந்த போலி மருத்துவர் மேலாம். என்ன பண்ணுறது, தம்பி தம்பின்னு பேசுகிறாங்க, அந்த ஆத்திரமாக வருது. அப்போ இவங்க எல்லாம் மை ஃபாதர் இஸ் அ டீச்சர். ஒரு படிக்காத பாமரன் இதை பார்த்துருந்தா ஓகே, அவனுக்கு தெரியாது. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அழைச்சிட்டு போயிருந்தால் கண்டிப்பாக அந்த வேலையை பார்த்துருக்க மாட்டான். அவன் எவ்வளோ காதுங்கிறது சென்சிட்டிவான விஷயம். செத்துருவோம், காதை அடித்தா செத்துருவோம். செபில் லாக்குன்னு சொல்லுவாங்க, அடித்தா இறந்துருவோம். பஞ்சை விட்டோன்னே இவன் என்ன பண்ணிட்டான், என்னை மடக்கி வச்சு காதில் டிஞ்சர் எடுத்து ஊற்றி விட்டான். எப்படிப்பட்ட அறிவாளி பாரு. டிஞ்சர் ஊற்றினா அந்த பஞ்சு பொங்கிட்டு வருமா, ஞான சூன்யம். அது போய் என்ன ஆகி போச்சு, ட்ரம்மில் போய் ஒட்டிக்கிச்சு. காது ட்ரம் பார்த்துருக்கியா, ஒரு நத்தை மாதிரி இருக்கும். நத்தை இருக்குல்ல, நத்தை, அதுமாதிரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அந்த ட்ரம்மு. பேப்பர்லாம் சொல்ல முடியாது, அதை விட மென்மையான ஒரு ஆர்கன் அது. அது பிடிச்ச உடனே இந்த கிடிக்கின்னு சொல்லுவாங்கள்ல, அதை போட்டு இழுத்தோட அந்த ட்ரம்முக்குமே எல்லாம் பிச்சு அழுட்டு வந்துச்சு. காது கேட்காம போயிட்டு, காது கேட்காம போட்டு அதுக்கு பிறகு சர்ஜரி அப்பயே பண்ணியிருந்துருக்கலாம், காதை காப்பாற்றிருந்துருக்கலாம். அந்த சுச்சுவேஷனையும் எங்கள் வீட்டில் விட்டுட்டாங்க. இப்போ காதே சுத்தமாக போயிட்டு, அந்த ஆர்கனே போயிட்டு. காதையெல்லாம் பட்ஸ் விடக்கூடாது, யாரும் இப்போ விட்றாதீங்க, ரொம்ப ஆபத்து. அது எந்த நவசரையும் எதையும் விடக்கூடாது. பல்லு குச்சி குத்துறது அதெல்லாம் குத்தக்கூடாது. பல்ல கறி மாட்டுதுன்னா கருதிங்கிறத விட்டுறணும், அவ்வளோதான். பெரிய ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன். மிஸ் ஆனால் நம்ம கோமோவுக்கு போயிடுவோம். என் நரம்பு இங்கே உள்ளதில் எல்லாமே அது பண்ணினேன். 2ஆம் தேதி கேகேஆரில் போகிறேன், அட்மிட் ஆகிறேன். ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி அதிகாலையில் ஆப்ரேஷன். ஒரு 6 ஹவர்ஸ் ஆப்ரேஷன், வெரி லாங். அது முடிஞ்சது. அப்புறம் அப்படியே இன்னமும் அது சத்தமாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது எனக்கு. அந்த மாதத்தில் குறிப்பிடறதுக்கு மெய்யழகன்னு ஒரு படம் பார்த்தேன். வேறு எதுவும் வேலை எங்கேயும் போக முடியல, பேச முடியல, பேண்டேடு பெருசாக போட்டிருந்துச்சு. அதனால் மெய்யழகன் பார்த்தேன். இந்த பியூட்டிஃபுல் ஃபிலிம். ஏன்னா நான் மெய்யழகன் தான். என்னை எல்லோரும் கிரிமினலாக வில்லங்கமாக நினைப்பாங்க தம்பி. ஆனால் எனக்கு உண்மையில் எதுவும் தெரியாதுங்கிறது தான் உண்மை. என்னோடய பேச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரம், அப்படியே ஊரே சுற்றி விட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், யாரும் கெடுதல் நினைக்க மாட்டேன். இன்னொன்று சொன்னால் நான் பொறாமையே பட்டது கிடையாது. மனசாட்சி சொல்கிறேன், மனச்சான்றோடு சொல்கிறேன். அடுத்தவனை பற்றி பேச மாட்டேன். அடுத்தவனை பற்றி பேசுகிற அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். இல்லைங்க விட்டுருங்கன்றவங்க. அதுமாதிரி முன்ன விட்டு பின்ன பேசுனதில்லை. யாரையும் என்கிட்ட விட்டுட்டு அவங்க நடக்கிறான் அப்படிம்பாங்கல்ல, சொல்லவே மாட்டேன். நேருக்கு நேர் பேசிடுவேன். கெட்ட வாரம் சொல்லி கூட உன்னை திட்டிடுவேன். அது இப்போ இல்லை, ரொம்ப பண்பட்டாச்சுன்னு வச்சுக்கோ. ஆனால் நான் மெய்யழகனாகவே வாழ்கிறேன்னு சொல்கிறேன், மெய்யழகன் தான் நான். ஆனால் என்னை எங்கள் வீட்டிலே நம்ப மாட்டாங்க. எங்கள் வீட்டிலே என்னை வந்து இவன் பெரிய வில்லங்கன் தான் எங்கள் அப்பாலேருந்து எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லவே இல்லை. ஒரு நாள் அப்படி நினச்சதே இல்லை. என்கிட்ட கோவப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. கெட்ட வார்த்தை சொல்லி திட்டியிருப்பேன். என் கூட போய் யாருமே எங்கள் சகோதரி கூட என்கிட்ட பேசுகிறது இல்லைன்னு வச்சுக்கங்களேன். அந்த சொன்னேன் இல்லையா, நான் என்னை அடிச்சிட்டாங்க, மருத்துவமனையில் இருந்தேன் அப்படின்னு. அப்போ நான் தவறாக திட்டேன். திட்டியிருக்கக்கூடாது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. தப்பு, நம்மளோட வயசில் மூத்தவங்க தான். நம்ம தம்பி தானே திட்டினாங்கன்னு அவங்களும் எடுத்துக்கல அதை ஈஸியாக. சரி விடு, அவன் கோபத்தில் அந்த அவன் சூழ்நிலை அப்படி இருக்குது. பொண்டாட்டி பிள்ளையோட மருத்துவமனையில் கடந்து பார்த்தா தெரியும் தம்பி, நான் ரொம்ப டீக்காக இருக்குன்னு ஆசைப்படுறாள். பார்த்துருக்கீங்களா என்னையா, எப்பயும் இந்த ஒயிட் ஷர்ட்டு தான், பிளாக் பேண்ட் தான், வேறு சட்டையே கிடையாதுன்ட்டு. ஒயிட்டில் சின்ன அழுக்கு வந்தாலும் மறுபடியும் சட்டையை மாற்றிடுவேன். அப்படி இருந்தேன்னா குளிக்காமல் கொள்ளாமல் பல் வளர்க்காமல் ஊருக்கு வந்தேன்னா பொண்டாட்டி பிள்ளையோட மருத்துவமனையில் கிடந்தேன். எனக்கு அது இன்றைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, நீ எனக்கு ஒன்று பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன், உன்னை அடித்து கூட போட்டுருவோம். அது உனக்கு எனக்குள்ள பிரச்சனை. பட் நான் யார் கூட வாழ்ந்தாகணும், யாரை நான் அவாய்ட் பண்ண முடியாதோ, என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் யாரோட ஜேர்னி பண்ணணுமோ அவங்களே எனக்கு சண்டை போடக்குள்ள நான் எங்கே போகிறது? எனக்கு 40 வயசு தான் ஆகுது. நான் தப்பு செய்கிறவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை.
ஏன்டா கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு என்கிட்ட. ஆனால் என்னை யார் ஏற்றுக்கணும், என்னை யார் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றவங்களே என்னை அட்ஜஸ்ட் பண்ண மறுக்கிறாங்க. அது புரியல எனக்கு. அது எக்கனாமியாக உள்ள வேரியேஷன்ஸா அப்படின்றது எனக்கு புரியல. சரி விடு, யார் அவன், நான் பெத்த பிள்ளை அப்படின்னு என்னை நினைக்கல. சரி விடு, அவன் யார், அவன் கூட பிறந்தவன், சரி விட, அவன் சூழ்நிலை மருத்துவமனையில் நிற்கிறான், அழுக்க ஆயிலுமா, குளிக்காமல் கொள்ளாமல். எல்லோரும் வந்து என்ன யாரையோ நான் பார்க்க வந்திருக்கேன்னு தான் என்னை வந்து எல்லார்ட்டும் அங்கே பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது, கூச்சமாக இருந்துச்சு. நம்ம இங்கே வந்து நிற்கிறோமே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவங்க சகோதரிகள் கூட பேசுறது இல்லைன்ட்டு. அவன் அப்படி திட்டான். தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் அதை ஏற்றுக்கலாங்கிறது தான் என்னோட கருத்து. அது சொல்ல முடியாத வழிகளாக இருக்குது. நம்ம என்ன தான் வேறு மாதிரி என்னை மறைச்சி நான் சந்தோஷமாக இருந்தாலும் இதெல்லாம் வருத்தம் தானே. நான் கடைசி வரையும் ஜேர்னி பண்ணி தானே ஆகணும். அவன் தம்பி இல்லைன்னு ஆகிடுமா, இல்லை நீ அக்கா இல்லைன்னு ஆகிடுமா, நீ அப்பா இல்லைன்னு ஆகிடுமா, எல்லோரும் இருந்து தானே ஆகணும். நான் உங்களோட தான் பயணிச்சாகணும். என்னிடம் குறைகள் இருக்கலாம். ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய உறவுகளில் உள்ளவங்களுமே அந்த குறையை பெருசாக்கிட்டாங்க. இப்போ 3வது மனுஷன்னா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க, அப்படிதானே? எஸ், எக்ஸாக்ட்லி. கூட உள்ளவங்களே இதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. 3வது மனுஷன்னா வேறு தம்பி, அடிச்சுக்குவோம், சேர்ந்துக்குவோம், சட்டி உருண்டுக்குவோம். நான் அது வேறு மாதிரி எடுத்துப்பேன். பட் யாரை என்னால் தவிர்க்க முடியாதோ அவங்கள்ட்டே எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வர்றேன். கோவத்தில் பேசுகிறதா தம்பி ஏதாவது தப்பு தான், கெட்ட வார்த்தை தப்பான விஷயந்தான். ஆனால் அதை தூக்கி பிடிச்சிட்டு இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்காரெலாம் அதை பேசி சரி பண்ணியிருக்கலாம். பெரிய விஷயமே இல்லை. எவ்வளோ பஞ்சாயத்து நான் பண்ணுறேன் தம்பி, ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணுறேன். இதில் என்ன பெருமை சொல்கிறதுல என்ன வெக்கமான்னு? எவ்வளோ பேர் இங்கே வந்து நியாயம் பேசுகிறாங்க. எத்தனை கோடி பிரச்சனையும் அசால்ட்டாக பேசி முடிக்கிறேன் சார். எவ்வளோ பெரிய கொலமெண்ட்ரு அதெல்லாம் அசால்ட்டாக பேசுகிறீங்க, இதெல்லாம் அப்படி குடும்பத்தில் உள்ளது. அதுதான் எனக்கு புரியல. குடும்பத்தை பேலன்ஸ் பண்ண முடியல, என்னால் சாக்ரிஃபை பண்ண முடியல. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு எங்கள் உறவுகள். ஒரு கடத்தில் நான் வீட்டிலேருந்து நான் காசு வாங்கிக்கல தம்பி. இது யாரும் எங்கள் அப்பா தலை கொடுத்து வச்சல. ஓகே, இது எல்லாமே என்னோடய முயற்சி தான். இதில் வீழ்ச்சி அடைஞ்சாலும் சரி, பெருமை அடைஞ்சாலும் சரி, அது என்னையே சாரம். இது தற்பெருமையிலையோ அகந்தையிலையோ சொல்லலை. நான் முயற்சி, என்னோடய உழைப்பு தான். ஒரு நாளைக்கு நான் குறைந்தபட்சம் 18 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ஓய்வுங்கிறது ரொம்ப குறைவு. ஃபிசிக்காக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். மருத்துவர்கள் ஆலோசனை, நிறைய பிரச்சனை. கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு கிட்னியில் பிரச்சனை, லிவரில் பிரச்சனை, ஹார்ட்டில் பிரச்சனை, எனக்கு லங் சின்ன பிள்ளைலேருந்து வீசிங், நான் ஆஸ்மா பேஷண்ட்டு. இவ்வளவையும் நான் வந்து பேலன்ஸ் பண்ணி தான் நான் எழுத்து தான் பயணிக்கிறேன். அப்போ எங்கள் அக்கா வீட்டுக்காரர் கூட அதை எடுத்துக்கல தம்பி எளிதா. இந்த மையழகனா நிஜ மையழகனான் தான். சரி, அது நீ ஆச்சு, உன் தம்பி ஆச்சு, சண்டை போட்டுக்கிட்டீங்க. நான் மாமன் மச்சான், அக்கா புருஷன்ல, நாங்கள் சண்டை போட்டுட்டா திருப்பி சேர முடியுமா? வருத்தமாயிடாதா? அது உன் பிரச்சனை, உன் தம்பிக்காரன். இதை புதுசாக பேசிக்கிற மாரி இதை விட மோசமாலும் சண்டை போட்டிருக்கோம். எனக்கு அது ரொம்ப வலிச்சது தம்பி. அந்த மெய்யழகன் பார்க்கக்குள்ள எனக்கு அந்த மெய்யழகன் ஏன் பாதிச்சதுன்னா, அந்த அக்டோபரில் நான் மருத்துவமனை சர்ஜரி யாரும் இல்லை. ஏற்கனவே 2 சர்ஜரி எப்போ யாரும் இல்லை. பொருளாதாரமும் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. சர்ஜரி இஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட 2.6, அதாவது 2,60,000 பேமெண்ட் கொடுத்துருக்கேன். சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துருக்கேன். அவர் கேட்கார், அவர் ராமலிங்கம், அவர் சாரோட பையன் ரவி ராமலிங்கம் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல. யூடியூப்பில் பார்த்த சார் உங்களை நல்லா பேசியிருந்தீங்க, மார்வாடி டாபிக் சொல்லியிருந்தார். மார்வாடியை பற்றி நல்லா பேசியிருந்தீங்க. இது மட்டும் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் கொடுத்துங்க, பாக்கி வேண்டாம். பெட் வாடகை, போக்குவரத்துன்னு இந்த எக்ஸ்ட்ராவெலாம் போடுறாங்களா, அதெல்லாம் கழிச்சு தான் 2,60 வந்துச்சு. இல்லைன்னா எங்கே போய் நின்றுருக்குன்னு பார்த்துக்க. 3,20 நின்றுச்சது. ஸோ மணி விடு, பணம் வரும் போவோம், யாருக்கு இல்லை, இப்போ எல்லார்ட்டையும் எல்லாமே இருக்கா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான். ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்கலையேங்கிற மாதிரி நான் நினச்சேன். நான் கெடுதல் நினைக்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல. இந்த மெய்யழகனை அவங்க புரிஞ்சிக்கல. நான் மெய்யழகன் தான். ஆனால் என்னை ஒரு கிரிமினலாகவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய பேட்டராக கொண்டு வருவான். நம்ம இதை டீல் பண்ண முடியுமா, நமக்கு இது என்ன தகுதி இருக்குன்னு நினச்சிக்குவேன். எனக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும், இன்கேப்பபிளாக நம்ம இருக்கோமோ, நாலேஜிட்டிக்கு சர்வேயிங் பத்தலையோன்னு நான் நினப்பேன். பட் நம்ம போடுறோம்,
எல்லோரும் சேர்ந்து இருக்கத்தான் இங்கே பிறந்திருக்கோம். திடீர்னு நான் செத்து போயிட்டா என்ன செய்ய போகிறாங்க சொல்லுங்கள்? இல்லை எனக்கு ஒன்று ஆகிடுது, அவங்களுக்கு ஒன்று ஆகிடுது. நாளைக்கு அழுது போய் சும்மா வந்து தூக்கத்து வீட்டில் அழுவுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? இருக்க வரையும் சந்தோஷமாக இருக்கணும் தம்பி. சேர்ந்து இருக்கக்குள்ள கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது இல்லாதப்போ தான் அதோட வலி பயங்கரமாக இருக்கும். நான் எல்லாரோடையும் இன்றைக்கி வரைக்கும் காம்படிட்டாக ரொம்ப அஃபர்டபுளாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொடுத்த டார்ச்சர்லாம் இருக்குது, குடைச்சல்லாம். ஒரு கேஸ் போட்டு ஒரு 13 வருஷம் அலைஞ்சு பாரு. அது வேல்யூ ஒருத்தன் போட்டிருந்தாங்கன்னா அது கதையே வேறு. வீட்டுக்குள்ளேயே போட்டு அலைஞ்சு பாரு, மன உளைச்சலாக இருக்கும். ஒரே வீடு, ஒரே சாப்பாடு, ஆனால் கேஸு, உனக்கு எனக்கு கேஸு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மெய்யழகன் பார்த்தா திருப்தியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம மெய்யழகன் தான். அதில் வர கார்த்திக் மாதிரி தான். உலகமே தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அரவிந்த் சாமிக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாது, கிராமத்தான், என்னடா இங்கீதம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லுவாங்க. அவனுக்கு எல்லாமே தெரியும். ஈழத்தை பற்றி பேசுவான், ஸ்டெர்லைட்டை பற்றி பேசுவான், ஜல்லிக்கட்டை பற்றி பேசுவான், வேர்ல்டு அரசியலை பற்றி அவனுக்கு தெரியும். ஸோ இருக்கட்டும், மெய்யழகனுக்கு காலம் வரும்ல, மெய்யழகனை புரிஞ்சுக்கிற காலம் வரும். நிறைய இடங்களில் வந்து நம்ம விட்டு கொடுத்து எவ்வளோ மன்னிப்பு கேட்குறது ரொம்ப நல்ல விஷயம். மன்னிச்சு தான் வாழணும், மறந்து நிறையா வாழணும். மறதி ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒன்று பண்ணிட்டான்னு சொல்லி அதையே நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, மனநோயாளியாக மாறிடுவேன், மென்டல் டார்ச்சர் ஆகிடும். அட உட்றா, அவன் அப்படி தான் இருப்பான், இந்த தம்பி எடுக்கிறான், கேமரா எடுக்கிறான், அங்கிட்டு போய்ட்டு பாரு ஒரு ஆளுன்ட்டு அப்படின்னு போனான்னா அப்படி தான் இருப்பான் தம்பி. இந்த உலகம் அப்படி தான் இருக்கும். எல்லோரும் உன்னை கொண்டாடணும்னு நினச்சா இப்படி கொண்டாட மாட்டாங்க. ஸோ நம்ம அதை புரிஞ்சிக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. 24ஆம் தேதி மருதுபாண்டியன் மாமன்னர் மருதுபாண்டியர் குரு பூஜைக்கு போயிருந்தேன். அது எப்பயுமே போகிறது, சாதி தலைவராகலாம் போகிறதில்ல. அவர் ஒரு தேசிய தலைவர், போற்றுதலுக்குரியவர். அண்ணல் அம்பேத்கருக்கு நான் மாலை போடுவேன். மருதுபாண்டியர், காமராசர், தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோடு, பாரதியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எல்லாருக்கும் கரெக்டாக போயிடுவேன் பிறந்தநாள் நினைவு நாளுக்கு. அப்போலேருந்து பழக்கம். காரணம் வந்து அவங்கள நம்ம எடுத்துக்கணும் ரோல் மாடலாக அப்படின்னு நினைக்கிறது தான். பட் எடுத்துக்க முடியுதா? முழுசாக முடியாது. அவங்களாம் பெரிய ஜீனியஸ், நம்ம சாதாரண மனிதர் தானே, நமக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தானே. தீபாவளி வந்து 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 27ஆம் தேதி ஊருக்கு போனேன். அந்த விடிய காலத்தில் வந்து கடலுக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, ஒரு எங்கள் ஊரில் வேறு ஒன்றும் பெருசாக என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நைட்டு ஒரு 12 மணி மேலே செகண்ட் ஷோ முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் கடலுக்கு போகணும். கடலில் ரொம்ப அழகாக இருக்கும். அது இந்த சூரிய வர்ற சன்ரைசிங். அது உதாரணத்தில் துரைன்னு சொல்லி ஒரு மெக்கானிக் ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டு. நான் ஒரு மெக்கானிக்காக போகணுன்னு தான் தம்பி எனக்கு பெரிய ஆசை. சின்ன வயசுலேருந்து எனக்கு இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் நான் செய்வேன். எனக்கு ஒரு கேரேஜ் வைக்கணும்னு ஆசை. டிங்கரு, பெயிண்டரு, எலக்ட்ரிஷியன் எல்லாம் வச்சு கேரேஜ் வைக்கணும். வண்டி விட்டால் மாடிஃபை பண்ணி தர்றது, காரை இளைஞர்கள்லாம் வச்சுருக்காங்களே விரும்புகிற மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்தே ஆசை. அது 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 ஓரியன்டாக நான் போயிருந்துருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சிருந்துருக்கணும்னு வச்சுக்கோங்க, வேறு லைனில் போயிருந்துருப்பேன். லாவில் வந்து இது ரொம்ப கஷ்டம் தம்பி. இது நீங்கள் நல்லா தானே சார் இருக்கீங்க. இல்லை நீங்கள் அப்போ சொல்கிறீங்க அந்த கேரியரில் போகணுன்னு நினச்சிருந்தீங்க. இந்த கேரியர் நீங்களா சொன்னீங்களா, இல்லை வீட்டில் யாரும் சொல்லி நீங்கள் வந்தீங்களா? நான் சின்ன பிள்ளைலேருந்து அதிகப்படியாக பேசுவேன். இப்போயும் அப்படி தான். மெய்யழகன் தானே, அதிகப்படியாக ஓவராக பேசுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலாக அது அதிகப்படி இல்லை, ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ். அது புரிஞ்சுக்கிற தன்மை யாருக்கு இருக்குது? அதிகப்படியாக எல்லாத்தையும் வயசுக்கு மீறின பேச்சு. லா போனால் இங்கே எங்கே போகிறது? லா போ, நாய் படாத பாடு. 40 வயசே போச்சு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது? என்கிட்ட யாராவது வக்கீலுக்கு படிக்கணும்னு சொன்னால் தயவு செய்து படிக்காதவன் காலில் வேணால் ஒரு ஓடி போயிடு வேறு எங்கேயாவது. தம்பி 40 வயசில் என்னோடய கிளாஸ்மேட்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. நான் இன்னும் எங்கிட்ட போய் வீட்டிலே தான் பஞ்சாயத்து இன்னும் ஓடிக்கிட்டு கிடக்க. வீட்டிலேயே பிடிச்சி காலை பிடிச்சிக்கிட்டு தான் எங்கே தம்பி போகிறது? கோர்ட்டு கேஸு ஒரே மாதத்தில் 6 முறை போயிட்டு வந்திருக்கேன். எங்கள் ஊர் இங்கேருந்து எவ்வளோ தெரியுமா? 380 கிலோமீட்டர். அப் அண்ட் டவுன் எவ்வளோ? 600 கிலோமீட்டர், 700 கிலோமீட்டர் வரும் அப் அண்ட் டவுன். 6 முறை போயிட்டு வந்து வா களைச்சி போச்சு. நம்ம எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது? இப்போ அடுத்த கட்ட ஸ்டேஜே எனக்கு 2-3 பிளாட்ஃபார்ம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தம்பி. அதை கனவுன்னு சொல்கிறத விட பிளாட்ஃபார்ம்னு சொல்லணும். கனவுலாம் காணாதீங்க, கனவு கண்டால் மண்ணாக தான் போகும். பிளாட்ஃபார்ம், நம்மளால் என்ன முடியும், என்ன செஞ்சால் பெட்டராக இருக்கும், அது நமக்கு ரொம்ப தெரியணும். உலக வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும், நம்ம எதுவாகணும் அப்படின்ற பிளானிங் இருக்கும். அது இருந்தால் பெட்டர்மெண்ட். அது எடுத்து வச்சுருக்கேன். 2 பிளாட்ஃபார்மு. அது கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் செட்டில்டு வேலை தான். அப்புறம் உதயநிதியோட
இந்த ஃபோட்டோ அந்த அண்ணா இருக்கார்ல, எல்எஸ்பி அண்ணா, உதயநிதி நான்லாம் நிற்கிறேன் பாருங்க. அதில் கூட நான் ரொம்ப குனிஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு விமர்சனம். டேய் இது எதுக்கு தான் விமர்சனம் எழுதுறேன்னு இல்லையாடா. அவர் துணை முதல்வர். நான் ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து உள்ள மனுஷன், ஒரு வழக்கறிஞர். பணிவாக இருக்கிறது வந்து குனிவான அர்த்தம்னு எடுத்தால் என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலாக அந்த ஸ்டில்லே வேறு. செல்ஃபோன் வந்து ஃபோட்டோ பிடிக்க அனுமதிக்கலை. அவங்க ப்ராப்பர் வெப்சைட் விட்டாங்க. செல்லில் ஃபோட்டோ பிடிப்போன்னு எடுத்தப்போ செல்லை பிடிக்கக்கூடாது சார்னாங்க. அப்போ செல்லை கீழே விடுறேன். அந்த ஃபோட்டோவை நல்லா பார்த்தேன். செல்லை அப்படி பிடிச்ச அந்த ஸ்னாப் ஆகிட்டு குடிஞ்சிருந்தாலுமே தப்பு இல்லையே. அவர் என்னோட எல்லாத்துலேயும் பெரிய மனிதர் தானே. துணை முதல்வராக இருக்காங்க. துணை முதல்வர், வயசில் என்னோட மூத்தவர். இதை ஒரு விமர்சனம், இதை ஒரு விமர்சன பொருளாக்கி, பேனை பெருமாளாக்கிங்கிற மாதிரி ஆக்கி, ஒரு வழியாக்கி, அது போஸ்ட் ஓட்டினதெல்லாம் ஆள் போட்டு ஓட்டணும். நம்ம எங்கே ஓட்டுறது? எத்தனை போஸ்ட் நம்ம ஓட்ட முடியும்? 500 போஸ்ட் அடிச்சிருந்தேன், ஆள் போட்டு ஓட்டணும். அது அங்கே ஓட்டி விட்டான், இங்கே ஓட்டி விட்டான்னா அது ஒரு வாரம் கண்டென்ட்டு. எங்கிட்ட முதல்ல ஓட்டி விட்டான், உங்ககிட்ட முதல்ல ஓட்டி விட்டான் அப்படின்னு. ஐயோ தயவு செய்து மன்னிச்சேங்க. பிச்சு கூட போட்டுருங்க, இல்லை நான் வர்றேன் பிச்சு போடுறதுக்கு. அதை விடுத்துட்டு இது ஒரு ரைவலாக சொன்னால் எப்படி? அதே ஒரு பேசு பொருளாக பேசு பொருள், நல்ல வார்த்தை, பேசு பொருள் ஆகிட்டாங்க. என் நிம்மதியே போச்சு தீபாவளியில். ஆமாம், நிம்மதியாகவே இருக்க முடியல. இதே ஃபோன் கால் பூரா இதே தான். செல் நம்பர் போட்டு தான் அடிச்சிருந்தேன். சரி விடு, நம்ம ஊருக்குள்ள முதல்வர்கிட்ட போய் போட்டோ எடுத்துருக்கான் அப்படின்னு விடலை. அதை போட்டு கண்டென்ட் ஆக்கி ஒரு வழி ஆக்கிட்டாங்க. நிம்மதியாகவே இல்லை தீபாவளியில். இமாலயா இப்போ என்ன, முதல் நாள் நைட்டு வந்தோம், அடுத்த நாள் நான்வெஜ் எடுத்தோம், சாப்பிட்டோம். அதுக்கு அடுத்த நாளே கிளம்பிட்டேன், ஸ்கிப் ஆகிட்டேன். அதுக்கு மேலே அங்கே இல்லை. நான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன் தம்பி. ரொம்ப என்னால் எவ்வளோ பொறுத்து போகணுமோ அவ்வளோ பொறுத்து. நான் பயங்கர சண்டைக்காரனாக இருந்தது உண்டு, எல்லாத்துக்கும் சண்டை போட்டது உண்டு. அதனால் இல்லை நட போடாதீங்க, வேறு பேசினா பேசிட்டு போடா, ஏன்டாண்ணே உங்களை விட்றா அப்பா, பேசின வார்த்தை அப்படியே இருக்கட்டும், ஆளை விடும் முதல்ல, நிம்மதியை கெடுக்காதுன்னு சொல்லி. தீபாவளி போச்சு. பசங்களோட வெடியெல்லாம் வாங்கி அதே வழக்கம் போல் உள்ளது தானே, அதை செஞ்சோம். அடுத்த நாளே கிளம்பி 3 நாளில் இருந்தேன். நிறைய நாள் 10 நாள் இருக்கலான்னு போவேன், 3 நாளில் கிளம்பிடுவேன். அக்டோபர் ஆல்மோஸ்ட் ஃபைன். டிசம்பர் 7ஆம் தேதி பழனிக்கு மாலை போட்டிருந்தேன் இல்லையா, அது வருஷம் வருஷம் போடுறது. 20 வருஷம் மாலை போடுறேன் கோயிலுக்கு. ஆன்மீகம் முக்கியமாக இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் டிசிப்ளின் முக்கியம். இனி வருஷத்தில் ஒரு 50 நாள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணலைன்னா மண்டே தான் போடுவோம். இப்போ கெமிக்கல் டிடாக்ஸ் இல்லாமல் உடம்பு பூரா விஷம் ஏறிடும். அந்த விஷத்தை இறக்குறது ஒரு 50 நாள் மாலை போட்டு டிசிப்ளினாக சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி எழுந்தீங்கன்னா உடம்பு ரீகலெக்ட் ஆகிடும். நம்ம தப்பிச்சிக்கலாம். அடுத்து ஒரு 10 மாதம் ஆடாத ஆட்டம்லாம் ஆடிடலாம். அதனால் கரெக்டாக போடுவோம். 20 வருஷம் போடுவோம். ரொம்ப பழனி முருகன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாலை போட்டு போயிருந்தால் அப்புறம் பழனி போவா சமாதிக்கு போகிறது உங்களுக்கு தெரியும். அது ஒரு 13 வருஷமாக போகிறேன். 13 வருஷமா 15 வருஷம் இருக்கும். இதில் இந்த வருஷத்தில் நடந்த ஒரு பியூட்டிஃபுல்லாக 15ஆம் தேதி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குல்ல, மாநில மனித உரிமை ஆணையம், அதில் ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கெஸ்ட்டாக போயிருந்தேன். போய் நல்லா ஸ்பீச் பேசியிருந்தேன். அது ஒரு சந்தோஷமான நாள் தான். அப்புறம் 19ஆம் தேதி டிசம்பர் 19 ஒரு மிகப்பெரிய பொதுநல வழக்கு ஆர்டர் வாங்கணும். நான் தான் அதில் வழக்கறிஞராக இருக்கேன். என்னோடய ஜூனியர் காமேஷ், அவர் பேரெல்லாம் பெட்டிஷனரை வச்சு போட்டோம். மாடெல்லாம் ரோட்டில் தெரியுதில்ல, ஆனால் எவ்வளோ விபத்துகள் நடக்குது, எவ்வளோ பேர் சாவுறான்னு சொல்லி போட்டிருந்தோம். நான் ஆக்சுவலாக மெட்ராஸுக்கு தான் போட்டிருந்தோம். ஆட்டோ கட்டி சுற்றுறாங்க போகிற மாட்டப்படின்னு. அவர் ஜட்ஜு தமிழ்நாட்டுக்கே திருப்பிட்டார் ஆர்டரை. நான் போடுறேன் மதுரை பெஞ்சு எல்லாத்துக்கும் போடுறேன். மாடுனால பெரிய நியூசன்ஸ் தான் இருக்குது. இடம் இருந்தால் மாடு வேலை, இல்லை மாடை வளர்க்காத, ரோட்டில் விட்டு மாடும் சாவுது மனிதனும் சாவுறான், நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அதுவும் ஒரு இந்த ஆண்டோட இயரில் வந்து ஒரு மைல்கல் அந்த வழக்கு. பேர் நம்ம ரெக்கார்டில் ஏறிடுதில்ல, அதுக்கு ஒரு 7 மாதம் அந்த வழக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆர்டிஐ வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி ஓவரால் ஃபினிஷிங் பண்ணி முடித்தோம். இந்த ஆண்டில் வந்து இந்த ஆண்டில் நடந்த விஷயங்கள் இதுதான், மாற்றங்கள் மாறுதல்கள். அடுத்த ஆண்டு எதிர்பார்ப்போம் அவளோடு. அடுத்த ஆண்டில் ஏதாவது பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும்னு எதுவும் வச்சுருக்கீங்களா? அது நம்ம டிசம்பர் 31ஆம் தேதி எடுக்கிற சபதம் மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சபதம் என்ன தம்பி சபதம்? இங்கே பாரு, கிடைச்சது சாப்பிடு, தூக்கம் வந்தால் தூங்கு, அவ்வளோதான். வேறு என்ன சபதம்? என்ன சபதம்? படமா? என்ன சினிமாவா? சபதம்லாம் பண்ண முடியாதுங்க. சலனப்படுவோன் மனிதன், கார்ல் மார்க்ஸ் சொன்னது. மனுஷன் அப்படி தான் இருப்பான். எரர் இஸ் ஹியூமானிட்டி, பெர்னாட்ஷா சொன்னது.
இப்படி தான் இருப்பான் மனுஷன். இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். இந்த சமுதாயம் இப்படி தான் இருக்கும். இதில் போயிட்டு சபதம் எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து எதுக்கு வீணா? அடுத்த ஆண்டு ஒரு ஒரு அரசு அலுவலக ரீதியாக ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகணும். எல்லாமே நம்ம உழைப்பினால் மட்டும் கிடைச்சிடாதுல்ல. டைம் ஒர்க் அவுட் ஆகணும். நம்ம ஒரு உழைப்பு ஒரு பக்கம், டைம் ஒர்க் அவுட் ஆகணும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மெய்யழகனை 2024 வீடியோ பிடித்தமைக்கும் 2025 அடி எடுத்து வைப்போம் நம்பிக்கையோடு. நன்றி.